இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிரகாஷ். அம்மா, 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 பிரகாஷ். அம்மா, எத்தனை வருஷம் பிரகாஷ் உன்னை இப்படி நல்லா பாக்குறதுக்கு. கடவுள் கண்ணை திறந்துட்டாரு. அம்மா, எனக்கு ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா இருக்கேம்மா. இங்க பாருங்க, நான் நல்லா பேசுறேன். உங்க உங்க எல்லாரையும் என்னால பார்க்க முடியுதுமா. நீங்க பேசுறதெல்லாம் எனக்கு புரியுதுமா. நான் நல்லா ஆயிட்டேம்மா. ஆமா, நீ சரியாயிட்ட. எனக்கு இது போதும், எனக்கு இது போதும் பிரகாஷ். நான் இப்ப செத்தா கூட நிம்மதியா செத்துருவேன். அம்மா, என்னம்மா பேசுறீங்க? இதுக்காக நான் மறுஜென்மம் எடுத்து திரும்ப வந்திருக்கேன். இங்க பாருங்கம்மா, இன்னும் ரொம்ப நாள் நான் உங்க பக்கத்திலேயே இருக்கணும்மா. என்னங்க 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 நல்லா இருக்கீங்களாங்க? எத்தனை நாள் நான் நரகத்துல வாழ்ந்துட்டு இருந்தேங்க. நல்ல வேளை கடவுள் எனக்கு கைவிடலைங்க. வர்ஷினி, இங்க வா. எனக்கு இங்க பாருங்க, நம்ம பொண்ணுங்க எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டா பாருங்க. வர்ஷினி, அப்பா, யாத்த அவ அவ்வளவு பண்ணதுக்கு அவ மட்டும் போனா போதுமா? இதோ தமிழ், இவ பண்ணதெல்லாம் சரியா? இவ தானே அவளை கூட்டிட்டு வந்தது. மீனா, அவசரப்படாத. இல்லங்க, இங்க நடந்தது எதுவும் உங்களுக்கு தெரியாது. இவ நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்றேங்கிற பேர்ல தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கா. இவளை மன்னிக்கவே முடியாது. தமிழ் பண்ணது தப்புதான், அது அப்புறமா பேசிக்கலாம். இப்போ என் புள்ள பழைய நிலைமைக்கு மீண்டு வந்திருக்கான். இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். வேற எதை பத்தி யோசிக்க வேண்டாம். பிரகாஷ், உனக்கு நிறைய உண்மை தெரியாது. இப்ப அதை தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். நீ சரியாயிட்டல்ல, அது போதும். வா, வீட்டுக்கு போலாம். அம்மா, சிபி எங்கம்மா? அப்பா, நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணப்பா. ஹலோ, சொல்லு வர்ஷினி. அண்ணா, அப்பா குணமாயிட்டாருண்ணா. இப்ப எழுந்து நல்லா பேசுறாரு. அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. நீ எங்கண்ணா இருக்க? உடனே வா அண்ணா. அண்ணா, ஹலோ 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 அண்ணா, கேக்குதா? ஹலோ அண்ணா, அப்பா சரியாயிட்டாருண்ண. நீ வாண்ண. ஹலோ, அண்ணன் எதுவுமே பதில் சொல்லவே இல்ல. போன் கட் ஆயிடுச்சுப்பா. ஏன் அவன் அப்படி இருக்கான்? பிரகாஷ், சிபியால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு இத்தனை வருஷமா தன்னை தானே நொந்துக்கிட்டு தண்டனை கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கான். ஒதுங்கி இருக்கான். இத்தனை வருஷத்துல
உன்னை ஒரு தடவை கூட நேர்ல பாக்குற தைரியமே இல்ல அவனுக்கு. அம்மா, நான் உடனே என் பையனை பார்க்கணும். என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போங்க. வா. அவரை என்னால பார்க்க முடியல தமிழ். எனக்கு அந்த தைரியம் இல்லை தமிழ். சிபி சார், சிபி சார், அப்ப நீங்க சின்ன பையன். அங்க நடந்தது எதுவுமே உங்களால நடக்கல. அதுல உங்க பங்குன்னு எதுவுமே இல்ல சிபி சார். அது ஒரு ஆக்சிடென்ட். அது வேற யாரோ பண்ணது. நீங்க எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும்? ப்ளீஸ் சிபி சார், புரிஞ்சுக்கோங்க. இனியும் ஓடிக்கிட்டே இருக்க முடியாது சிபி சார். நின்னுதான் ஆகணும். நின்னு உங்க அப்பாவை பார்த்துதான் ஆகணும். நான் ஓடி ஒளியறது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாகாது. புரிஞ்சுக்கோங்க. எப்பேற்பட்ட குற்றத்தையும் அன்பு மன்னிச்சிடும். நீங்க எந்த குற்றமும் பண்ணல சிபி சார். புரிஞ்சுக்கோங்க. சிபி, ஜானு, நான் தான் வர சொன்னேன். என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? அது நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். இத்தனை வருஷமா உன்னை துரத்திட்டு இருந்த குற்ற உணர்ச்சி அழியிற நேரம் இது. இப்ப போய் ஒதுங்கி ஓடுனா எப்படி கண்ணா? நீ வா, வந்து உங்க அப்பாவை பாரு. வா. இல்ல ஜானு, வேணாம். என்னால ஒரு ஃபேஸ் பண்ணதுக்கு தைரியமே இல்லை. சிபி, பிரகாஷ் உன் அப்பா. நீ தப்பே பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கிறவன். நீ அவன்கிட்ட போய் நீ முதல்ல வா. வா, முதல்ல வா. ஜானு, ஜானு வேணாம் ஜானு. வா கண்ணா. சிபி சார், வா. தமிழ் வேணாம் தமிழ், என்னால முடியாது. சிபி,